இலவசமா நீங்க புடவை கொடுக்குறீங்க, அப்போ உள்பாவோட யாரு கொடுப்பா? இந்த கேள்விகள் இப்போ பார்த்திபன் வந்து நாயுடா? அப்போ நாயுடுனா அவர் தெலுங்கு தான் பேசுவாரா? நீங்க சட்ட போராட்டம் நடத்தி நாளைக்கே வந்து நயன்தாரா வந்து ஒரு வழக்கு போடுறாங்கன்னு வச்சு, பார்த்திபனுடைய அநேக மேடைகளை நான் நினைப்பேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர் எங்கேயோ ஒரு இடத்துல சிக்குவார். இவரு ஆனா உண்மையா இன்னைக்கு அவர் வந்து கோரிக்கையா இருக்கிறாரு. அந்த மேடையில போய் நீங்க எப்போ உங்களுக்கு ரிபல் மீடியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல்ல மூத்த பத்திரிகையாளர் சேகுவரா நம்மோடு இணைந்திருக்கிறார். தொடர்ந்து பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு போராட்டம் நடக்குது. என்ன அப்படின்னா, பெண்களுக்கு எதிரான அடக்குமுறைகள், பாலியல், சட்ட ஒழுங்கு சீர்கேடு, இதெல்லாம் வந்து நாங்கள் ஒரு போராட்டம் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி பேசுகிறவங்க அநாகரிகமான முறையில், உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், CV சண்முகம் தான் பேசியிருப்பார். எல்லாத்துக்கும் இலவசம் கொடுக்குறாங்க, வீட்டுக்கு ஒரு பெண்களையும் பொண்டாட்டி இலவசமாக கொடு அப்படின்னு ஏற்கனவே ஒரு டைம் பேசிட்டாரு. இப்போ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அப்துல் கலாம் கனவு காணுங்கன்னு சொன்னார். CM என்ன சொல்கிறாரு, உங்கள் கனவை எங்ககிட்ட சொல்லுங்கன்னு சொன்னார். அதை இவர் எப்படி போர்ட்ரேட் பண்ணுறாரு அப்படின்னா, அப்போ எனக்கு நயன்தாரா வேணும், தருவாரா அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்போ ஒரு பொது வெளியில் அவங்க நடிகையாகவே இருந்தாலும் ஒரு தனிப்பட்ட ஒரு பெண்ணை குறித்து அவங்க வேணும் அப்படின்னு பேசும்போது, இது அந்த போராட்டம் நடக்கிற ஒரு இடத்துல இது தேவையான ஒரு விஷயமா? கண்டிப்பா கண்டிக்க தகுந்தது. எப்படிப்பட்ட ஒரு இவரெல்லாம் எப்படி ஒரு ஒரு அமைச்சர், சட்டத்துறை, அதுவும் சட்டத்துறை அமைச்சராக இருந்திருக்கிறாரு. பல சட்ட போராட்டங்களையும் நடத்தியிருக்கிறாரு. சட்டத்துறை அமைச்சராக இருந்திருக்கிறாரு, சட்ட போராட்டங்களையும் நடத்தியிருக்கிறாரு, கட்சிக்காக நடத்தியிருக்கிறாரு. ஒரு அவங்க நடிகையாக இருந்தாலும் கூட அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குது. அவங்க குடும்பம் இருக்குது. இல்லை, நீங்கள் யாரையுமே வந்து ஒரு பெண்ணை, இன்னும் சொல்லப்போனால் குடும்ப பெண், அவங்களுடைய குடும்ப பெண்ணையே வந்து நீங்கள் தப்பாக பேச முடியாதுன்னு ஒன்று இருக்குது இன்றைக்கி. அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஆணாதிக்கத்தை வந்து தோலுரிச்சு காட்டக்கூடிய பெண்கள் வந்து இன்றைக்கி கிளம்பி வந்துட்டாங்க. மிகப்பெரிய அளவில் வந்து இதுக்கு வந்து கண்டிக்க தகுந்த ஒரு வார்த்தை இது. ஆனால் பெருசாக வந்து இதை யாருமே வந்து ரியாக்ட் பண்ணவே இல்லைன்றது தான் வருத்தமான விஷயமா இருக்குது. இப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து அமைச்சராக இருந்திருக்கிறாரு. இனி அடுத்தது வந்து ஆட்சி அமைக்கும் போது இவரும் கூட அமைச்சராகிறதுக்கான அந்த வாய்ப்பு கூட இருக்கிறதா சொல்கிறாங்க. வீட்டில் எப்படி ஒரு வந்து ஒரு இவர் வீட்லேயும் சில பெண்கள் இருக்கிறாங்க, மனைவி, சகோதரி, இவங்களாம் இருக்கிறாங்க. எவ்வளோ தரம் தாழ்ந்த ஒரு மனிதரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து அமைச்சராக வச்சுருந்துருக்கிறாங்கன்றதெல்லாம் தெரிய வருது. தான் பாதிக்கப்பட்டால் உடனே ஒரு பத்திரிகையாளராக இருந்தாலும் ரவீந்திரன் துரைசாமி மீது வழக்கு போட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சட்ட போராட்டம் நடத்தின ஒரு மனிதர் வந்து எப்படி வந்து போகிற போக்கில் வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டில் சொல்லுவாங்களா, இடது கையில் வந்து அப்படி ஹேண்டில் பண்ணுற மாதிரி போகிற போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நயன்தாரா குறித்து அப்படி வந்து பேசலாம். ஒன்று, நயன்தாரா ஏன் வந்து அமைதியாக இருக்கிறாங்க? எப்படி இருந்தாலும் ஒரு இழிவுபடுத்தக்கூடிய ஒரு வார்த்தை தானே அது. அவங்க ஏன் இதை வந்து எளிதாக கடந்து போகிறாங்க? ஏன் பெரிய அளவில் வந்து இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை? அதை விட ஒரு கொடுமையான விஷயம் கேட்டால், கட்சி தலைவர் வந்து இது வரைக்கும் வந்து வாய் திறந்து பேசவே இல்லை. அதுதான் ரொம்ப ரொம்ப வருத்தமான விஷயம். கேட்டிங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி வந்து இதுவரையிலும் வந்து ஒரு கண்டிச்சு தான் வந்து ஒரு லைன் செய்தியே இல்லை. நீங்கள் முதலமைச்சரை விமர்சனம் பண்ணனா கருத்தியல் ரீதியாக நீங்கள் எவ்வளோ விமர்சனம் பண்ணலாம். கடந்த காலம் நீங்கள் நீதிமன்றத்தில் போயிட்டு பெரிய அளவில் கொட்டு வாங்கிட்டு வந்ததெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இல்லை, எடப்பாடியே கண்டிக்கத்தக்க இடத்துல இருக்காரா அப்படிங்கிறதே ஒரு கேள்வி. அதனால தான் சொல்கிறேன் நான். அது சொன்னதான் கேட்டால், இவங்க வந்து கிட்டத்தட்ட பிஜேபி கிட்ட வந்து இவங்க லீஸு கொடுத்த மாதிரி தான் இருக்கிறாங்க கட்சியே. இப்போ நான் சொல்கிறேன், நீங்களே பாருங்கள். அடுத்து நீங்கள் ஆட்சி அமைக்கணும்னா ஒரு பெண்கள் குறித்து உங்களுடைய வந்து ஒரு அமைச்சரோட பார்வை எப்படி இருக்குது? எவ்வளோ ஒரு மட்டமான, எவ்வளோ கேவலமான ஒரு பார்வையாக இருக்குது. எப்படி அதை சொல்ல முடியும்? நீங்கள் அதுவும் முதலமைச்சர் வந்து திட்டம் குறித்து நீங்கள் பேசுகிறீங்க. அது வந்து பார்த்தா உங்கள் கனவை சொல்லுங்கன்றது இயல்பு தான். உங்களுடைய ஆசையை சொல்லுங்கன்னு பொருள் அதுக்கு. உங்கள் கனவை சொல்லுங்கள், உங்களுடைய ஆசையை சொல்லுங்கள், உங்கள் விருப்பத்தை சொல்லுங்கள் அப்படின்றது தான் அதனுடைய அப்படி தான் இதுக்கு பொருள். அதை நீங்கள் எவ்வளோ கொச்சப்படுத்துகிற மாதிரி கேட்டால், நான் வந்து நடிகை, உங்கள் டேஸ்ட் எவ்வளோ கேவலமாக இருக்குன்றதான பொருள். ஒரு பெண்ணையா கேட்ப நீ? நான் கேட்குறேன், நடிகைன்னு விட்டுருங்க. ஒரு பெண்ணை போய் கேட்பேன்னு சொல்லி சொன்னால் அது எவ்வளோ அசிங்கமான, வெட்கப்பட வேணாம் இந்நேரம் நீங்கள். ஆனால் இன்னைக்கு எளிதாக வந்து நடிகர் சங்கம் வந்து வெறும் கண்டன அறிக்கையோடு கடந்து போயிடுறாங்க. வேற யாரும் இதை பெருசாக எடுத்து பேசவே இல்லை.
சம்மந்தப்பட்ட பாதிக்கப்பட்டவங்களாவது ஏதாவது ஒரு வழக்கு தொடுப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. என்ன பயம்? ஏன் பண்ணக்கூடாது? அப்பதானே இன்னொரு முறை வந்து பார்த்தீங்கன்னா அப்போ போகிற போக்கில் வந்து அடுத்த நாளே நீங்கள் வருத்தம் தெரிவிச்சிடுறீங்க. ஆமா. இங்க எல்லாத்தையும் ஒரே பார்வையில கூட பார்க்கலாம். இப்ப நீங்க பாருங்க, இதே வந்து நயினார் நாகேந்திரன் திரிஷா குறித்து பேசும்போது அவ்வளோ குரல்கள் வந்ததை நான் பார்த்தேன். அப்ப ஏன் இந்த பாரபட்சம் ஏன் அது? நயினார் நாகேந்திரனுக்கு ஒரு பார்வை ஒரே விஷயம் தானே. அவரும் நடிகை மையப்படுத்தி பேசணும். அதை விட மோசமா பேசியிருக்காரு இவரு. ஆனா இதை வந்து எளிதா கடந்து போயிடுறாங்க. வெறும் கண்ணன் அறிக்கை. ஏன் குஷ்பு கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அறிக்கை விட்டு தானே போறாங்க. இந்நேரம் உட்காந்துருக்க வேணாம், ரோட்ல உட்காந்துருக்க வேணாமா? நீங்க அரசியல் பார்வையில நான் சொல்றேன். பொதுவான பார்வையில நான் சொல்றேன். சினிமாவில் இருக்க அத்தனை நடிகைகள் இந்நேரம் ரோட்ல உட்காந்துருக்க வேண்டாமா? எப்படி அந்த வார்த்தையை நீங்க சொல்லுவீங்க? அப்பதானே அந்த வந்து அந்த மன்னிப்புன்றது இப்போ எப்படி ஆயிடுச்சு? வேற ஒரு ஃப்ளேவர் இருக்கு மன்னிப்புக்கு. வருத்தம். ஆமா. நல்லா தெரியுது, தெரிஞ்சுதான் நீங்க பேசுறீங்க. மன்னிப்புன்ற வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தையை போட்டுக்கிறேன், ஃப்ளேவர் போட்டு வருத்தம் தெரிவிக்கிறேன். நான் உள்நோக்கத்தில் பேசுறேன், வெளிநோக்கத்தில். என்னது இது பேச்சு? தப்பு இல்லையா? பாதிக்கப்பட்ட நீங்க மட்டும் வந்து ஒரு பத்திரிகையாளர் வந்து போய் வந்து வழக்கு தொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் நீதி ஹைகோர்ட்டுக்கு போறீங்க. எவ்வளவு நடக்குது நம்ம பார்த்தோம். அப்ப நீங்க வந்து சட்டத்துக்கு உட்பட்டவர் கிடையாது. நீங்க முன்னாள் சட்டத்துறை அமைச்சர்னா நீங்க என்னவெல்லாம் பேசுவீங்களா நீங்க? தப்பு இல்லையா அது? உள்ளபடியே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து வருத்தம் தெரிவிக்கணும்னா நீங்க அந்த அந்த ஸ்பாட்லயே தவறுதலா அந்த வார்த்தை வந்துடுச்சுப்பா. அந்த ஸ்பாட்லயே சொல்லணும். நீங்களே உணர்ந்து சொல்லணும். 4 பேர் காரி துப்புன பிறகு அடி எண்ணெய் போட்டு அடிச்ச பிறகு அதுக்கப்புறம் நீங்க வந்து பேசக்கூடாதுல்ல. அப்படின்னா அந்த அளவுக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சர்வாதிகாரம். இப்போ ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே இவ்வளோ சர்வாதிகாரம். அப்போ ஆட்சிக்கு வந்தா நீங்க என்ன பேசுவீங்க? அது தப்பு தானே. இல்ல உண்மை. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, ஒரு சாமானிய ஒரு மனிதன் இப்போ ரிப்போர்ட்டர் கொஸ்டின் கேட்டா அவன் மீது வந்து வழக்கு தொடுக்கப்படுது. ஆனா இப்ப அரசியல் பின்புலம், அரசியல் பலம் அப்படி இருக்கிற ஆட்கள் அந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் மக்களுக்கு இல்ல தெரிய இப்போ வருது. இது என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, முழுக்க முழுக்க இன்னும் வந்து இந்த ஆணாதிக்க சமூகன்றது மிகப்பெரிய அளவுல இன்னைக்கு இருக்கு. நான் பொதுவான பார்வையில எல்லாத்தையும் பார்க்குறேம்மா. ஒரே விஷயமா தான் பார்க்குறேன். ஒரு மனைவி போய் கதர்றாங்க. என் கணவர் வந்து திருமணம் கடந்த உறவுல இருக்கிறாரு. ம். அப்படின்னு ஒரு நடிகை மையப்படுத்தி பேசுறாங்க. அந்த நடிகர் என்ன செய்றாரு கேட்டா, அவர் ஒரு கட்சிக்கு தலைவரா இருக்காரு விஜய். அடுத்த 2 நாள்ல வந்து கேட்டா, "நீ என்னடி கேட்கறது? நான் என்ன வந்து பயப்படுறது? நான் என்ன அதுக்கு அதெல்லாம் பதில் ஒர்த்தே சொல்றது?" இல்ல அப்படின்னு சொல்லி. என்ன வார்த்தை? அப்போ எவ்வளோ ஒரு கொடுமையான வந்து ஒரு ஆணாதிக்க சமூகம் இங்க இருக்குதுன்னு தெரியுதா? இத தான் ஆணா இருந்து நான் சொல்றதுக்கு வெட்கப்படுறேன் நான். ஏன்னா, ஓரளவுக்கு நீங்க நீங்க எல்லாருமே இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வகையில அம்மா தான் பெற்றெடுக்குறாங்க. அக்கா, தங்கையோட நீங்க வந்து பிறந்து வாழ்ந்துட்டு வரீங்க. மனைவியோட வாழ்ந்துட்டு வரீங்க. நடிகைகளுக்கே இந்த மாதிரி ஒரு சூழல் வருதுன்னா, அப்ப சராசரி சாதாரண பெண்கள் இருட்டில் வாழக்கூடிய, முழுக்க முழுக்க கணவனை மட்டுமே நம்பி சார்ந்து வாழக்கூடிய பெண்களுடைய நிலைமை என்ன ஆகும்? ஒரு கேள்வி வருதா இல்லையா? கண்டிப்பா. நீங்க ஒரு அதிகாரத்துல இருக்கிறவங்க புகழ் வெளிச்சத்துல இருக்கக்கூடிய நடிகைகளையே நீங்க வந்து இப்படி பேசுறீங்கன்னா, அவங்களுக்கு வந்து சட்டத்தை பத்தி பயம் இல்ல, நீதியை பற்றி பயம் இல்லன்னும் போது, சராசரி குடும்பத்துல வந்து வாழ்க்கப்பட்ட பெண்ணோட நிலைமை என்ன ஆகும்? அப்ப இதுதானே எல்லாத்துக்குமே காரணம். ஒருத்தன் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ணை கடத்திட்டு கொண்டு போய் வந்து வந்து பாலியல் பலாத்காரம் பண்ண முடியுது? அந்த துணிச்சல், அந்த தைரியம் எப்படி வருது அவனுக்கு? ஏன்னா, இங்க நான் வந்து கேள்வி கேட்கிற இல்ல நம்ம ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களே வந்து பெண்களை வந்து எந்த பார்வையில பார்க்குறாங்கன்றது தான் முக்கியம் இங்க. இதே சி.வி. சண்முகம் வந்து கடந்த காலத்துல அவர் பல நேர்காணல்ல பார்த்தீங்கன்னா, முதலமைச்சரை வந்து ஒருமையில பேசுனதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அந்த முதலமைச்சரை ஒருமையில பேசும்போது அவர் மீதான எந்த நடவடிக்கையும் எடுக்காதனுடைய விளைவு வந்து பார்த்தீங்கன்னா, அவர் அடுத்த கட்டமா எங்க வந்து நின்னு இருக்காருன்னு பாருங்க. அடுத்த கட்டமா மக்கள் கிட்ட வந்துட்டாரு. மக்கள்கிட்ட வந்துட்டாரு. நடிகையும் மக்கள்ல ஒருத்தர் தானே. ஆமா. நடிகைக்கு எந்த அதிகாரமும் இல்லையே. பிரபலமானவர்களா இருக்கலாம். பிரபலமானவர்கள் அத்தனை பேருக்கும் அதிகாரம் இருக்கா? இல்ல. இல்ல ஒட்டுமொத்தமாகவே பெண்களை வந்து ஒரு போக பொருளா தான் அப்படிதான் பார்க்கிற ஒரு அதுதான் சூழ்நிலை இப்ப இருக்கு. கேவலமான ஒரு மனப்பாடம். இதெல்லாம் வந்து வீட்டில் இருக்க பெண்கள் வந்து இதை எப்படி அனுமதிக்கிறாங்க? வீட்டில் இவங்க பெண்களை எப்படி நடத்துவாங்கன்னு பாருங்க. இப்போ எப்படியும் வந்து இவங்களுக்குன்னு ஒரு குடும்பத்தில் வந்து சில பெண்கள் இருப்பாங்க. கண்டிப்பா. அதில் படித்த பெண்கள் இருப்பாங்க, மகள்களே கூட இருப்பாங்க. எப்படிப்பட்ட வந்து ஒரு கேவலமான ஒரு மனிதன்கிட்ட வந்து அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னு பாருங்க. அப்படிதான் நான் பேசுவேன். இது யதார்த்த நிலை. நீங்கள் வருத்தத்தை தூக்கி குப்பையில் போடுங்க. நான் கேட்குறேன் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வீட்லேயும் அந்த பெண்ணுக்கும் நடிகைக்கும் கணவன் ஒருத்தர் இருக்கிறாங்கல்ல, கண்டிப்பா. அவங்களும் ஒரு குடும்பத்தில் தானே இருக்கிறாங்க. அது எப்படி போகிற போக்கில் அப்படி பேசுறீங்க? தப்பு இல்லையா? நடிகைனாலே இப்படிதான்ற அந்த பார்வை இருக்குது. அது முதல்ல தப்பு. முதல்ல அதை மாற்றிக்கணும். சில நடிகைகள் தப்பு பண்ணாலும் கூட அது விமர்சிக்கப்படுறது வேற. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த தொடர்பும் கிடையாது.
நீங்கள் வந்து ஒரு ஒரு ஆர்ப்பாட்டத்தில் பேசுகிறீங்க, ஆர்ப்பாட்டத்தில் எந்த முதலமைச்சர் திட்டத்தை கூட நீங்கள் எதிர்த்து பேசுங்க, கருத்தியல் ரீதியாக நீங்கள் வைங்க, இந்த திட்டம் சரியில்லைங்கன்னு சொல்லுங்கள். சிந்தனை எப்படிப்பட்ட சிந்தனை? கனவை சொல்லுங்கன்னு சொன்னால் உங்களோட விருப்பத்தை சொல்லுங்கன்னு பொருள். உங்களோட தேவைகளை சொல்லுங்கள், நான் சரி பண்ணுறேன்னு சொல்கிறது அர்த்தம் அது. அது எப்படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நயன்தாரா வந்து கேட்டால் குடிப்பியான்றது, அது பக்கத்தில் இருந்து கொள்ளுன்னு சிரிக்கிறான், 10 பேர் சிரிக்கிறோம் பாருங்க. அப்போ பாருங்கள் அந்த காட்சியை பாருங்கள். நம்ம இன்னும் வந்து இந்த பெண் சுதந்திரத்தில் வந்து நம்ம எவ்வளோ பின்தங்கி இருக்கிறோன்னு பாருங்கள். ஆணாதிக்கம் வந்து எந்த அளவுக்கு வந்து வலிமையாக இருக்குதுன்றதுக்கு தான் இந்த காட்சி ஒரு சான்று. இப்போ திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களும் என்ன சொல்றாரு அப்படின்னா, இலவசமாக நீங்கள் புடவை கொடுக்குறீங்க, அப்போ உள்பாவோட யார் கொடுப்பா? இந்த கேள்விகள், இந்த வார்த்தைகள் ஒரு அரசை பார்த்து ஒரு கேட்க வேண்டிய கேள்வியா? இதுதாங்க இப்போ தலைமை தான் இங்கே பிரச்சனை. இப்போ நான் நினைக்கிறேன், இப்போ நான் கேட்குறேன், இதே திண்டுக்கல் சீனிவாசனோ இல்லை சிவி சண்முகமோ அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது ஒரு வார்த்தை இப்படி பேச முடியுமா? இப்போ தலைமை தான் இங்கே சிக்கல். தலைமை சரியான வந்து வழிகாட்டுதலில் இல்லை, அல்லது தலைமை வந்து பலவீனமாக இருக்குன்னு பொருள். இது மாதிரி ஒரு விஷயம் பேசும்போது அங்கே தலைமையில் இருக்கிறவங்க வந்து அதை கண்டிக்கணும்ல. அப்போது இது ஒரு வெர்ஷன் சொன்னால் டிவிக்கே இன்னொரு வெர்ஷனில் இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் ஒரு பெரிய தப்பா, குப்பை அள்ளுறவன் வந்து ஆமாம் 3 மனைவி வச்சுட்டுருக்கிறான்னு சொல்கிறதும் சரி, இதெல்லாம் ஒரு பெரிய தப்பே கிடையாதுன்னு கடந்து போகிறது, என் கணவர் வந்து கூட்டு போய் விடுவார் சொன்னது, என் வந்து நான் பொண்டாட்டியாக கூட இருப்பேன் எங்கள் தளபதிக்குன்னு சொன்னது. அப்போ இது பாருங்கள், இது ஒரே கேட்டகரியில் போயிட்டுருக்கு. ஒரு கேவலமான ஒரு அரசியலை நோக்கி தமிழ்நாடு அரசியல் வந்து நகர்ந்துட்டுருக்கு. முழுக்க இந்த பெண் சுதந்திரம், பெண் உரிமைன்றதெல்லாம் வெறும் கருத்து பேச்சளவில் இருக்குதுன்றது தான் இது சான்றாக தானே இருக்குது. இதில் வந்து பாரபட்சமாக நம்ம பார்க்குறோம். முதலமைச்சருடைய கருத்து, முதலமைச்சருடைய திட்டங்களை, அரசோட திட்டங்களை நீங்கள் வந்து நீங்கள் நையாண்டி பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் வலிக்காமல் பாதிக்காமல் நீங்கள் வந்து நையாண்டி பண்ண முடியும். இதான் சொன்னார்ல ஒரு வார்த்தை, எப்படி தலைமை இருக்குன்னு பாருங்கள். பட்ஜெட் குறித்து பேசும்போது என்ன சொன்னார் எடப்பாடி? மேனா மினிக்கி பட்ஜெட்டுன்னு சொன்னார். மேனா மினிக்கினா என்ன? மேனா மினிக்கின்னா அலங்காரம் யார் பண்ணிப்பாங்க? அலங்காரம் யார் பண்ணிப்பாங்க? பெண்கள் தானே பண்ணிப்பாங்க. பெரும்பாலும் பெண்கள் தானே பண்ணிப்பாங்க. ஆண்கள் வந்து அலங்காரம் பண்ணிட்டு வந்தாருன்னா சொல்ல மாட்டாங்க. மேக்கப், மேனா மினிக்கி அந்த வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா சொன்னது. பட்ஜெட் குறித்து ஒரு எதிர்க்கட்சி தலைவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னென்னா மேனா மினிக்கி பட்ஜெட். இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தானே இருக்கிறாங்க. இதில் என்ன ஆபாசம் இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் மேனா மினிக்கின்னு சொன்னீங்க, அவங்க ஒரு கட்டத்தை தாண்டி அவர் ஒருத்தர் உள்பாவலருக்கு போயிட்டார், ஒருத்தர் நடிகை கிட்ட போயிட்டார். எவ்வளோ கேவலமான இவங்கெல்லாம் நாளைக்கு ஆட்சி அதிகாரத்தில் வந்தால் என்ன நடக்குன்றதை மக்கள் சிந்திக்கணும், மக்கள் யோசிக்கணும். எனக்கு எந்த பாரபட்சமும் கிடையாதுமா. இவங்க அண்ணா திமுக, இவங்க திமுக, இவங்க டிவிக்கன்னு கிடையாது. இருக்கிற நியாயத்தை சொல்லணும்ல. யாராவது ஒருத்தர் பேசி தானே ஆகணும். இந்த இடத்துல அப்போ இங்கே இருக்கிறதுல எது பெட்டர்னு பார்க்குற இடத்துல நம்ம வந்துட்டோம். அதனால தான் நான் சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஆளக்கூடிய கட்சி தகுதின்னு சொன்னாக்கா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்டிகே கிட்ட இருக்குது, டிஎம்கே கிட்ட இருக்குது. தகுதியற்ற நபர்கள். அது எதிர்கட்சி தலைவர் சொன்ன அந்த மேனாமினிக்கிலேருந்து திண்டுக்கல் சீனிவாசன் சொன்ன அந்த உள்பாவலர்லேருந்து இவர் சொன்ன நடிகர் வந்து பார்த்தீங்கன்னா ஆள தகுதியற்றவங்க. டிவிக்கு தரப்பில் பேசுகிறத பாருங்கள், ஆள தகுதியற்றவர்கள். இவங்ககிட்ட எப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும்? பெண்கள் உரிமையை எப்படி பாதுகாத்துருவாங்க இவங்க? வார்த்தைகளே, சாதாரண வார்த்தைகளே உங்களுக்கு வந்து கண்ணியமாக வரலல்ல, அந்த பதவிக்கு ஏற்ற வார்த்தை வரலல்ல, அதை கண்டிக்கிற இடத்துல வந்து எடப்பாடியும் இல்லைல்ல. அதனால் இப்போ இருக்கிறத பெட்டர் தான் நம்ம பார்க்க முடியும். இருக்கிறத பெட்டர்னா இன்றைக்கி வந்து அதனால தான் சொன்னேன் நான் வந்து டிஎம்கே வெர்சஸ் என்டிகே. மீதி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்ராய் பண்ணக்கூடிய கட்சிகள் தான். ஏடிஎம்கே டெஸ்ட்ராய் ஆகிறதுக்கு காரணம் இது தானே. இப்போ நீங்கள் அடுத்து என்னென்னலாம் பேசுவீங்க? நடிகை ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உள்பார் கேவலமாக இல்லையா? உங்கள் சிந்தனையே கேவலமாக அழுக்காக இருக்குது, சாக்கடையாக இருக்குது. இல்லை, இந்த எலெக்ஷன் டைமில் கூட அவங்களுக்கு அந்த பயம் இல்லை. அதுதான் நான் சொல்கிறேன். ஏன்னா மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒன்றும் பெரிய இது கிடையாதுங்க. இருக்கவே இருக்குது வருத்தம் கெட்டால் போச்சு. இதனாலாம் வந்து மக்கள் வந்து மாற்றி போட்டாங்களா? காசை வாங்கி ஓட்டு போட போகிறானுங்க. அப்படின்னாலும் சிவி சண்முகத்துக்கு என்ன பலம்? ஒரு பக்கம் வந்து சாதி பலம், இன்னொரு பக்கம் இதெல்லாம் உண்மை. அதை தானே சொன்னார் ரவீந்திரன் சாமி. சொன்னது ஒன்றும் இது இல்லையே.
அது சொன்னது தானே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வழக்கு தொடுத்தாங்க. இதெல்லாம் நிறைய நடந்து நம்ம பார்த்தோம். நீங்கள் சட்ட போராட்டம் நடத்துகிற நபர் நீங்கள், அதுவும் வந்து கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் போட்டீங்க. ஒரு வழக்கில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய தலையில் கொட்டு வச்சு நீதிமன்றம் உங்களை அனுப்பி வச்சு 10 லட்ச ரூபா அபராதம் போட்டாங்களே, நடந்துச்சு இல்லை? ஆமாம். நீங்கள் சட்ட போராட்டம் நடத்தி நாளைக்கே வந்து நயன்தாரா வந்து ஒரு வழக்கு போடுறாங்கன்னு வச்சுங்க, அப்போ பதில் பேசணும்ல, அசிங்கம் இல்லையா அது? உங்கள் வீட்டு பெண்கள் முன்னாடி எப்படி போய் நிற்பீங்க நீங்கள்? அசிங்கமாக இருக்காதா அது? ஆனால் இன்றைக்கி வந்து இதை எல்லாரும் கடந்து போகிறாங்க. அதுதான் வருத்தமான விஷயம்னு கேட்டால், பெண்களுக்கான அமைப்புகள் அத்தனை அமைப்புகளும் வந்து எளிதாக கடந்து போகிறாங்க. கண்டிக்கிறது கூட பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியாக தான் கண்டிப்பு வருது. குஷ்பு கண்டிப்புலாம் ஒரு பொருட்டே கிடையாது. ஏன்னா இதே நான் வந்து திரிஷா குறித்து நயனா நாகேந்திரன் சொல்லும்போது அப்போ அவங்க பேசாத கடந்து போனவங்க தான். செலக்டிவாக அவங்க எடுத்துப்பாங்க. இப்போ வந்து சிவி சண்முகத்துக்கு பாயிறாங்க, நயனா நாகேந்திரனுக்கு பாயலை. அப்படி தானே இருக்குது. அதை தாண்டி வந்து அவங்களுடைய பொருள் ஏன் பொருட்டுன்னு கேட்டால் சங்கீதாவுக்கு ஆதரவு கிடையாது, ஆனால் வந்து திரிஷாவுக்கு வந்து கண்ணியமானவர். பார்த்து தானே இருக்கும். குஷ்புவோட வந்து சினிமாவில் மட்டுமா வேடங்களை பார்க்குறோம், நம்ம அரசியலில் நம்ம பார்த்துட்டு தானே இருக்கிறோம். சங்கீதா விவகாரத்துக்கு குறித்து கேட்கும்போது தனிப்பட்ட விவகாரம், நான் அதில் எதுவும் பேச முடியாதுங்க, தனிப்பட்ட. அதே ஆர்த்தி ஜெயம் ரவி விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்த்தி வந்து சக்தி பெருகட்டும், சக்தி வந்து அதிகரிக்கட்டும். ஏன் சங்கீதாவுக்கு சக்தி அதிகரிக்கட்டும் சொல்லவே இல்லை? அது மட்டும் தனிப்பட்ட விவகாரம். பாருங்கள், இரட்டை நிலைப்பாடுகள் நான் சொல்கிறேன். நான் இது போன்ற நபர்கள்லாம் வந்து மகளிர் ஆணையத்துக்கு உறுப்பினராக இருந்தால் மகளிருடைய பாதுகாப்பு எப்படி இருக்கும்? பாரபட்சமாக தானே இருக்கும். பாரபட்சமாக தானே இருக்கு. பெண்களுக்கான அமைப்பு வந்து இல்லை, பெண்களுக்கான அமைப்பு வந்து இருக்குது. ஆனால் வந்து பார்ஷியாலிட்டி பார்க்குது. இவருனா அதை கடந்து போயிடலாம், அவருனா கண்டிக்கலாம். இப்போ இங்கே பிரச்சனை என்ன? அவர் அரசியல் ரீதியாக கருத்தை சொன்னார். என்ன சொன்னார்? முதலமைச்சர் வந்து திட்டத்தை தாங்க சொன்னார். முதலமைச்சர் திட்டத்தை பற்றி பேசலை. முதலமைச்சர் திட்டத்தை வந்து ஒரு கருவியாக வச்சுக்கிட்டு நயன்தாருடைய ஆசையை வந்து வெளிப்படுத்துகிறார். வெக்கங்கட்ட ஆசையை வந்து வெளிப்படுத்துகிறார். கேவலமாக இல்லை இது? பார்த்திபன் வந்து கொஞ்ச நாளாகவே வந்து பல சர்ச்சையில் வந்து சிக்கிட்டு பேச்சுவார்த்தைகள்லாம் வந்து அடிப்படையில் தான் வருது. அந்த மாதிரி தான் ஒரு மேடையில் சொல்லியிருப்பார், ஒரு சாதி பெயரை பின்புலமாக வைத்து பேசியிருப்பார். அந்த பேச்சுக்கு நிறைய கண்டனங்களும் எழுந்து வந்துச்சு. அப்போ அவர் சொல்லியிருப்பார், மன்னிப்பும் கேட்டிருக்காரு. ஸோ இது அவர் சும்மா ஒரு யதார்த்தமாக அவர் பேசினதா, இல்லை அவரு வந்து ஒரு சாதியை பல பேச்சுகள் நம்ம வந்து யதார்த்தன்ற பேரில் இவங்க வந்து பதார்த்தமாக தான் பேசுகிறானுங்க. இந்த யதார்த்தன்றதே, யதார்த்தவாதினா யார் தெரியுமாங்க? நான் சொல்கிற மாதிரிங்க, யதார்த்தவாதினா கள்ளம் கவரம் இல்லாமல் பேசக்கூடிய சில மனிதர்கள் இருக்கிறாங்க. இதே சினிமாலே நீங்கள் மன்சூர் அலிகான் எடுத்துங்க, நிறைய நியாயமான கருத்துக்கள் மன்சூர் அலிகான் பேசுவார். ஆனால் வந்து போகிற போக்கில் வந்து பார்த்திங்கன்னா எதையும் ஒரு வன்மத்தை வச்சுட்டு பேசக்கூடிய மனிதர் கிடையாது. ஒரு பெரிய அறிவாளியாக வந்து தன்னை காட்டிக்கணுன்ற மாதிரி கூட அவருடைய பேச்சுக்கள்லாம் இருக்காது. அது பத்திரிகையாளர் சந்திப்பே நீங்கள் பார்த்தாலே மன்சூர் அலிகானாக இருப்பான். அதே மாதிரி ராதா ரவியும் சரி, இவங்கெல்லாம் வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஒரு ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டு பேசக்கூடிய நபர் கிடையாது. படப்படன்னு பொறிஞ்சிறதுன்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து வன்மம் இருக்காது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நியாயமான கருத்தும் அவங்களுக்கு இருக்கும். ஒரு விஷயத்தில் வந்து ஒரு வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு பேசுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும். அதில் வந்து யாருக்கும் வந்து கண்ணீர் வரக்கூடிய வார்த்தைகளை அவங்க விட மாட்டாங்க. ஆனால் சில நேரங்களில் வந்து தன்னை அறிவாளியாக காட்டிக்கிறவங்க, பார்த்திபன் போன்ற நபர்கள், மிஷ்கின் போன்ற நபர்கள்லாம் நீங்கள் இந்த மேடையில் பேசக்கூடியவங்களாம் அந்த மைக்கு கொடுத்துட்டிங்கன்னா என்ன பேசுறதுன்னு தெரியாமல் வந்து பார்த்திங்கன்னா வந்து போகிற போக்கில் தங்களை அறிவாளியாக காட்டிக்கிறது. அது அடுத்தவங்க மனசை பாதிக்குதா இல்லையா, இல்லை அடுத்தவங்களுக்கு நம்ம தேவையில்லாமல் வந்து ஒரு விஷயத்தை நம்ம வந்து தலையிட்டு நம்ம ஒரு கருத்து சொல்கிறோம், இதனால் அவங்க அந்த சைடில் என்ன ரியாக்ஷன் நடக்குன்றதெல்லாம் யோசிக்காமல் வந்து பார்த்திங்கன்னா தன்னை அறிவாளியாக காட்டிக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள், மிஷ்கினாக இருக்கட்டும், அது பார்த்திபனாக இருக்கட்டும். பார்த்திபனுடைய அநேக மேடைகளை நான் நினைப்பேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, இவர் எங்கேயோ ஒரு இடத்துல சிக்குவார் இவர், நான் மனசுக்குள்ளே நினைப்பேன். ஏன்னா தன்னை வந்து உண்மையான அறிவாளிகள் பேசுறது இருக்கிற இடம் தெரியாமல் இருப்பாங்கம்மா. போகிற போக்கில் அவங்க பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க. உண்மையான அறிவாளிகள் வந்து ஒரு வேகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதில் வந்து யோசித்த பிறகு தான் நமக்கு தெரியும், ஓ இவர் பேசுறது இவ்வளோ அறிவுபூர்வமான ஒரு கருத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க. இவங்கெல்லாம் தன்னை அறிவாளியாக காட்டிக்கணுன்றதுக்காகவே வந்து பேசக்கூடியவங்க. மைக்கை பிடிச்சிட்டு இப்படி தலையை சொல்லிடுது, இப்படி பார்க்கறது, அப்படி பார்க்கறது, இல்லை எதுகை மோனையாக பேசுகிறோன்றதுக்காக ஒரு வார்த்தையை பேசுறது, அடுக்குமொழியில் பேசுகிறோன்னு சொல்லி பேசுறது. அதே மாதிரி இந்த டி ராஜேந்தர் கூட அப்படி தான்.
ஆமா. அது ஒரு திகட்டுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வெறுப்பு வர அளவுக்கு வந்து இந்த அடுக்குமொழியை பேசி தமிழை சாகடிக்கிறதுல டி. ராஜேந்தர் நம்ம சொல்ல முடியும். உண்மை இது. எதையுமே ஒரு அளவோடு இருந்தால் தான் நம்ம அதை வந்து எடுத்துக்க முடியும். அதான் பார்த்திபனுக்கு ஏதோ ஒரு சிக்கல் வரும்னு தெரியும். ஆனால் இப்போ வந்து இவங்களுக்கெல்லாம் ஒரு ஃபேஷன் இருக்குமா? என்ன பெரிய இது, ஏதாவது பிரச்சனைனா நம்ம மன்னிப்பு கேட்டுடலாம். அப்படிதான் ஆயிடுச்சு. இந்த சாரி வருத்தம் தெரிவிச்சுக்கலாம். ஏன்னா வருத்தம் தெரிவிச்சோம். அது ஒரு கூச்சம். ஐயோ நம்ம இதை பேசிட்டோமே, இதை நம்ம மன்னிப்பு கேட்குற சூழ்நிலை வருமேன்றதை பற்றிலாம் யோசிக்கிறது கிடையாது. அப்படிதான் நான் பார்த்துருக்குறேன். அதே மாதிரி தான் எஸ்.வி. சேகர் கூட அப்படி தான். ஒரு பத்திரிகையாளர் கொடுத்து பேசிட்டு போகிற போக்கில் அதுக்கப்புறம் கதறி மன்னிப்பு கேட்ட கதைலாம் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, மன்னிப்போட நீங்கள் கேளுங்க, உங்களுக்கே தோணணும். இப்போ நான் கூட சொல்கிறேன், ஏதோ ஒன்று பேசுகிறேன், தப்பாக பேசுகிறேன், நானாக எனக்கே தெரிஞ்சு டக்குன்னு நான் ஐயோ இது தப்புங்க, இந்த வார்த்தை நான் சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொன்னால் அது வேறு. 4 பேர் 4 நாள் ஊற வச்சு துவைச்சு இது அப்படியே நல்லா கந்தல் ஆகிற மாதிரி அதுக்கப்புறம் கொடியில் காயப்படும் போது அப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்க நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தப்பு இல்லையா? ஒரு கலைஞனுக்கு வந்து சாதிய பார்வை வந்து ஒரு கலைஞனுக்கு இருக்கலாமா? நீங்கள் ஒரு கலைத்துறையை சார்ந்திருக்கிறீங்க. இவர் பார்த்திபன் வந்து பார்த்தீங்கன்னா, பார்த்திபன்ற பேரை பார்த்துட்டு போய் படம் பார்க்க போகிறோமா? பார்த்திபன் நாயுடு அதை பார்த்துட்டு போகிறோமா? பார்த்திபன்றது தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலைஞனாக நம்ம பார்க்கும்போது நீங்களாம் வந்து சாதி பேரை சொல்லி உங்களை வந்து பார்த்தீங்கன்னா சுருக்கிக்கிறீங்க ஒரு வட்டத்துக்குள்ளே. பார்த்திபன்றவர் ஒரு இயக்குனர், நடிகராக நம்ம பார்த்தோம். அப்போ நமக்கு எங்கள் பார்வை எப்படி இப்போ நீங்கள் வந்து திணிக்கிறீங்க? எங்கள் பார்வையை வந்து கேட்டால் ஓ பார்த்திபன் வந்து நாயுடா, இப்போ நம்ம யோசிக்கிறோம் அதை பற்றி. அப்போ நாயுடுனா அவர் தெலுங்கு தான் பேசுவாரா? இது தேவையா? மேடையில் போய் இதெல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்றீங்க வந்து மன்னிப்பு கேட்குறீங்க. இங்கே நாயுடாக இருங்க, மோலியாராக இருங்க, நாய்க்கராக இருங்க, ரெட்டியாராக இருங்க, எந்த ஜாதியெல்லாம் இருந்துட்டு போங்க. எதுக்காக அதை பேசணும்? இப்போ நீங்கள் ஒரு பெரிய விழா எடுக்கிறாங்க, சாதிய விழா எடுக்கிறாங்கன்னு சொல்லுங்க. அந்த விழாவுக்கு உங்களை கூப்பிட்டாலும் நீங்கள் என்ன செய்யணும்ப்பா, நான் பொதுவான நடிகன், எனக்கு வந்து சாதிய பார்வை வந்துடும்பா இந்த விழாவுக்கு வந்தேன்னா அப்படின்னு சொல்லலாம். என்னைக்கு வந்து பாண்டேக்கு வந்து அவர் பாண்டே மேலே உள்ள அந்த மரியாதை விழுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிராமணர்கள் சங்க மாநாட்டில் அவர் போய் பங்கேற்கிறார். அப்போ தான் வந்து அங்கே வந்து பாண்டே மீதான பார்வை, பாண்டேவை நம்ம என்னவா பார்க்குறோம், மக்கள் எப்படி பார்க்குறாங்க, ஒரு பத்திரிகையாளராக பார்க்குறாங்க. ஆனால் நீங்கள் அங்கே போய் என்ன செய்றீங்க, ஒரு சாதி சங்க மாநாட்டில் போய் நிற்கும் போது அப்போ அங்கே தான் விழுது உங்களுக்கு. அது வரைக்கும் உங்கள் சாதியை பற்றி யாரும் யோசிக்கவே இல்லை. நீங்கள் பிராமின்னே கூட நீங்கள் சொல்லிக்கோங்க, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து இந்த கம்யூனிட்டி அந்த கம்யூனிட்டி எந்த கம்யூனிட்டி சொன்னாலும் கூட அந்த பார்வை போல அந்த சாதி சங்க மாநாட்டில் போய் நீங்கள் கலந்துக்கும் போது அங்கே பேசும்போது அப்போ தான் நீங்கள் அந்த பிம்பம் விழுது. இப்போ நம்ம ஒய்ஜி மகேந்திரன் எடுத்துங்க. ஒய்ஜி மகேந்திரன் ஒரு நடிகர், அவர் பிராமணர் எல்லாருக்கும் தெரியதான் செய்யும். ஆனால் அவர் வந்து ஒரு பிராமணர் சங்க மாநாட்டிலேயே இல்லை எங்கேயோ போய் கலந்துக்கிட்டு அவரை வந்து அடையாளப்படுத்திக்கவே இல்லை, அது தன்னை உயர்த்தியும் பேசவே இல்லை. ஆனால் அவர் தெரியுமே, எல்லாருக்கும் தெரியும் அவர் பிராமின்றது தெரியும். ஆனால் நமக்கு அந்த பார்வை, ஆனால் நீங்கள் குறிப்பிட்ட அந்த சாதி சங்க மாநாட்டிலே போய் கலந்துக்கிட்டு பேசும்போது அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மைண்டில் அது ஸ்ட்ராங்காக நின்றுச்சு. ரஜினிகாந்த் அவர்களும் இருக்கிறாங்க. ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன கம்யூனிட்டி நமக்கு தெரியுமா? இந்த நிமிஷம் வரைக்கும் நமக்கு தெரியாது. சிவாஜிராவ் கெய்க்வாட்ன்றது ஒரு சர்ணேமா, அது கம்யூனிட்டியான்றது நமக்கு தெரியாது. நம்ம அப்படி பார்க்கவே கிடையாது தான். அவங்க துணைவியார் யாருன்னு தெரியும், ஆனால் நமக்கு அந்த பார்வையே போகலையே. ஏன் போல? ரஜினிகாந்த் மீது ஏன் நமக்கு அந்த சாதிய பார்வை போகலை? செயல்பாடுகள் இல்லை. இதே ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட சாதியோட மாநாட்டில் போய் கலந்துக்கிறாருன்னு வச்சுங்க, அப்போ நமக்கு வந்துடும் இது வெறும் ரஜினிகாந்த் அங்கே பார்க்க மாட்டோம், அந்த சாதி அடையாளமாக நம்ம பார்ப்போம். அதனால் அவங்களாம் இன்றைக்கும் அப்படியே நிற்கிறாங்களே, ஏன்னா ஒரு பெரிய கல்ட்டாக நிற்கிறாங்க. ஏன் கமல் மேலே வந்து பார்த்தீங்கன்னா கமல் பிராமின் எல்லாருக்கும் தெரியாதா? ஆனால் யார் வந்து பிராமணன்ற அந்த பார்வையில் அவரை பார்க்குறோம் கிடையாது. ஒரே ஒரு பாராளுமன்ற ஒரே ஸ்பீச்சில் அடித்து நொறுக்கினார்ல, ஒட்டுமொத்தமாக வந்து பாராளுமன்றத்தை கதற விட்டார்ல, நிதியமைச்சரை சேர்த்து. எப்படி எங்கே அடையாளப்படுத்தினார் கமல் வந்து என்ன தன்னை வந்து ஒரு பிராமணர் வேடத்தில் பூணூல் கூட போட்டு நடிச்சிருக்கிறாரு சினிமாவில். ஆனால் நிஜ வாழ்க்கையில் எங்கே வந்து அவர் தன்னை வந்து பிராமணராக காட்டிக்கிட்டார்? கிடையாது. ரஜினி கிடையாது. ஆனால் சில பேர் நீங்கள் என்ன செய்றீங்க, அந்த நேரத்தில் அவங்க ஏதோ வந்து கூப்பிட்டு வந்து ஏதோ ஒரு தொகையை கொடுக்குறானுங்க, இல்லை நம்ம ஜாதி கீதி சொல்லி பெருமையை பேசுகிறாங்க, உடனே அங்கே போய் நின்றுடுறீங்க. அப்போ அந்த இடத்துல உங்களுடைய நீங்கள் கிளம்பி வரும்போது உங்களுடைய அடையாளத்தை விட்டுட்டு வரீங்க. அவன் கொடுக்குற 50,000 1,00,000 கன்வெயன்ஸை வாங்கிக்கிட்டு அங்கே போய் நின்றுடுறீங்க. அங்கேருந்து கிளம்பி வரும்போது கேட்டால் அந்த சினிமா இருக்க அந்த 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 புகழ் வெளிச்சத்தை அப்படியே அங்கேயே தொலைச்சிட்டு
வெறுமனே நடந்து வரீங்க. இப்போ வந்து பார்த்திபன் நாயுடுன்னு தான் எனக்கு பார்வைக்கு தெரியும். உங்களுக்கே எப்படி தோணுது நீங்கள் சொல்லுங்கள்? பார்த்திபன் நாயுடு அப்படி தான் நமக்கு தோணுது. அது எதுக்குன்னு கேட்குறேன் நான். இப்போ நமக்கு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சாதியை வந்து பார்த்தீங்கன்னா சாதியிலேருந்து தான் வந்திருக்கிறாங்கன்னு எல்லாரும் தெரியும். ஆனால் யாரும் அடையாளப்படுத்திக்காத வரைக்கும் பிரச்சனையே கிடையாது. ஆனால் பின்புலமும் அவங்க சாதி இருக்குது. அவங்க பொண்ணு எடுக்கிறதோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொண்ணை கொடுக்குறதோ இதெல்லாம் வந்து அந்த சாதியில் தான் பண்ணுறாங்க. ஆனால் பொதுவெளியில் வந்து பார்த்தீங்கன்னா மேடையில் வந்து ஏன் அதை பிரகடனப்படுத்திக்கிறீங்க? மறைவாக இருக்கிறது மறைவாக, இதெல்லாம் அந்தரங்கம் மாதிரி தான். சாதி கூட பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் வந்து ஒரு அந்தரங்கம் தான். அந்த அந்தரங்கத்தை அது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டுறணும். அதை பொதுவெளி கொண்டு வந்தீங்கன்னா தானே அசிங்கமாகுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறிக்கோள் இருக்குது. ஒவ்வொருத்தரும் வந்து குடும்ப கட்டுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாதி கட்டுப்பாட்டில் இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. பொது மேடையில் ஒரு மாதிரி இருக்கிறான், ஆனால் வந்து குடும்பத்துக்குள்ளே ஒரு மாதிரி இருக்கான். ஆனால் நீங்கள் பொது மேடையிலேயே நீங்கள் சாதி அடையாளப்படுத்துறீங்கன்னா எப்படி? இல்லை, ஒரு பெருமைக்காக அவங்க என்ன அடையாளப்படுத்த சாதி பெருமை இருக்குன்னு கேட்குறேன் நான். பார்த்திபனை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சாதி பெருமையாக வந்து உன்னை காப்பாத்துச்சு. நான் கேட்குறேன், புதிய பாதை படத்தில் நீ பொறிக்காதானே நீ நடித்த? அதில் பார்த்திபன் நாயுடுவா நீ நடித்த? ஏன் நாயுடு ரோலில் நடிக்க வேண்டியது தானே? அதில் பார்த்திபன்ற யார்? புதிய பாதை படத்தில் ஒரு பொறுக்கி, கேரக்டர் வைஸ் பொறுக்கி. ஆனால் நம்ம பொறுக்கியாக பார்க்கவே இல்லை. பார்த்திபனை வந்து ஒரு கதாநாயகனை பார்த்தோம், அதுக்கு அடுத்தடுத்து வெற்றிகளை கொடுத்தோம். அதுக்கப்புறம் ஒரு இயக்குனராக நம்ம வந்து ஒரு பிம்பமாக உருவானதை பார்த்தோம். ஆனால் உண்மையாக இன்றைக்கி வந்து பொறுக்கியாக இருக்கிறது யார்? அந்த மேடையில் போய் நீங்கள் எப்போ உங்களை நீங்கள் நாயுடுன்னு நீங்கள் அடையாளப்படுத்தினா அப்போ தான் நீங்கள் பொறுக்கியா நீங்கள். ஏன்னா உங்கள் சாதியை பொறுக்கி பார்க்குறீங்கல்ல, சாதி பிறவி பேசுகிறீங்கல்ல, இப்போ தான் நீங்கள் பொறுக்கி. புதிய பாதையில் வந்து பொறுக்கி இல்லை பார்த்திபன், இப்போ தான் பொறுக்கி. அதை தாண்டி அதுக்கப்புறம் அதிலே நிற்காம அதுக்கு ஒரு மன்னிப்பு போடு. திரிஷாவுக்கு ஒரு மன்னிப்பு போடு. எவ்வளோ வசம்டா கைவசம் வச்சுருக்க மன்னிப்பு? நீ பார்த்திபன்ட்ட கேட்குறேன், நேரடியாக பார்த்திபன்ட்ட கேட்குறேன், நீ எவ்வளோ வந்து மன்னிப்பு வச்சுருக்க கையில்? நீ எத்தனை பேர்கிட்ட மன்னிப்பு கேட்ப? வாழ்நாளில் மன்னிப்பு கேட்குறதுக்கு உள்ளபடியே நான் சொல்கிறேன். சொல்லுவாங்கள்ல, மன்னிப்பு கேட்க தெரிஞ்சவன் பெரிய மனுஷன் அப்படி சொல்லுவாங்கள்ல. சாரின்னு கேட்குறவன் வந்து நான் கரெக்ட் தப்புன்னு நினச்சி கேட்கலாம், நீங்களாம் நினச்சி கேட்கணும். அடுத்தவன் துவைக்கலாம், துவைச்ச பிறகு அதுக்கப்புறம் நீ மன்னிப்பு கேட்குற, அதில் என்ன இருக்குது? அப்படி பெரிய மனுஷனா? கிடையாது. உள்ளபடியே உங்களுக்கு நம்ம தப்பாக பேசுகிறோம் தெரிஞ்சு மன்னிப்பு கேட்குறதுன்னு ஒன்று இருக்குது. இது நம்ம பேசிடக்கூடாது இந்த இடத்துல. ஆனால் இந்த இடத்துல வந்து நீங்கள் போய் பேசிட்டு வந்துட்டு பிறகு அதுக்கப்புறம் விமர்சனங்கள் கடுமையாக வருது. விமர்சனங்கள் ஆளுக்கு அடிக்கிறான். அப்போ வந்து நான் வந்து நான் அதை பேசியிருக்கூடாது. 2 நாளைக்கு முன்னாடி தான் குந்தவை குறித்து பேசிட்டீங்க. உங்களால் உங்கள் மனைவியே குந்த வைக்க முடியல, அடுத்த வீட்டை பொண்ணை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? இதானே உண்மை? இது ப்ராக்டிக்கல் தானே? நான் பேச யதார்த்தம் தானே? முதல்ல கணவன்கள் வந்து மனைவியை குந்த வைக்கணும். குந்த வைக்கணும்னா என்ன? மனைவியோட பொருந்தி வரும். அப்போ அங்கே வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனைவியே குந்த வைக்காத போது திரிஷா எங்கே குந்தனா உங்களுக்கு என்ன? அவங்க வீட்டில்னா குந்தட்டும், விஜய் வீட்டுனா குந்தட்டும், உங்களுக்கு என்ன கவலை சொல்லுங்கள். நான் அது கூட விஜய்க்காக தான் நான் சொன்னேன். இது எதுக்கு சார்? உங்களுடைய கெரியரை நீங்கள் பாருங்கள் சார். உங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா 1008 மன்னிப்பு கேட்டு மடியில் மன்னிப்போட சுமந்துட்டு சுற்றின்னு இருக்கீங்க. எங்கெல்லாம் பேசிட்டு மன்னிப்பு கேட்டுருக்கீங்க. உங்களுக்கு எதுக்குன்னு கேட்குறேன். இப்போ புரியுதுங்களா? படைப்பாளி என்பவன் அவன் வந்து அவன் சாதியை வந்து பார்த்தீங்கன்னா பிரகடனப்படுத்தக்கூடாது. எந்த மேடையிலும் என்னுடைய கருத்து நான் சொல்கிறேன். படைப்பாளி என்றவன் தேடணும். இப்போ சேகோரா வந்து பார்த்தீங்கன்னா அந்த தாடி வச்சிருக்காரு, அவர் என்ன ஜாதியாக இருக்கார். சில பேருக்கு அந்த க்யூரியாசிட்டி இருக்குது, இவர் என்னவா இருப்பார், அவராக இருப்பாரா, இவராக இருப்பாரா. சரி, எப்படியாவது நம்ம சாதியை தெரிஞ்சுக்கணும். சேகோரா சாதியை தெரிஞ்சுக்கணும். எப்படி தெரிஞ்சுக்கலாம்? முதல்ல அவர் எந்த ஊருன்னு கேட்போம். எது அவர் எந்த ஊர், எந்த மாவட்டம் கேட்டோம்னா அந்த மாவட்டத்திலேருந்து பிடிச்சிடலாம். அவர்கிட்ட மாவட்டம் சொன்னேன், மாவட்டத்தில் எந்த ஊர் பக்கம், அப்புறம் இந்த ஒரு பக்கம். அப்போ உங்கள் மனுஷாரெல்லாம் அந்த இவங்கெல்லாம் அப்படி தான் அந்த இவன் மாட்டினான். யார்? இந்த பட்டிமன்றத்தில் பேசுவான்ல, இந்த பட்டிமன்ற ராஜா கதற விட்டாங்க தெரியும்ல. ஆமாம். எங்கே போய் ஃபாரினில் போயிட்டு ஒரு பெண்ணை போய் வந்து என்ன சாரி செட்டிநாடுன்னு சொன்னாங்கன்னு சொன்ன உடனே அது பெரிய சர்ச்சையாச்சு. ஸோ அந்த மாதிரி இவனுக்கு அந்த க்யூரியாசிட்டி யாருக்கும் இருக்கக்கூடாது. அவங்க எந்த சாதியெல்லாம் இருந்துட்டு போகணும், அதையே நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல இதுலேருந்து விடுபடணும். நீங்கள் சாதியெல்லாம் ஒழிக்கிறதுலாம் அப்புறம் இருக்கட்டும். முதல்ல நம்மளே இந்த கூண்லேருந்து வெளியே வரணும். ஃபஸ்ட்டு ஒரு மேடையில் போய் வந்து நின்றுட்டு நான் நாயுடு, எனக்கு தெலுங்கு தெரியும். நீங்கள் மொழி குறித்து பேசுகிறதே மொழியே கலைஞனுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா மொழி கூட அவசியம் கிடையாது. நீங்கள் எங்கே போனாலும் ஒரு தடவை உங்களுக்கு தெரியும், யாஷ் ஒரு முறை பேசினார் இதே சினிமா மேடையில்.
நம்ம எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா we are all இந்தியன், நம்ம அப்படி தான் இருக்கணும், சினிமாத்துறை இருக்க நம்ம எல்லாரும் சேர்ந்து வந்து சினிமான்ற அந்த ஒரு இனமாக இருக்கணும், நம்ம தெலுங்கா இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், கோலிவுட்டு டோலிவுட் எல்லாம் எந்த விட்டாக இருந்தாலும் நம்ம எல்லாம் வந்து ஒரே இனம் அப்படின்னு பேசுகிறார். ஒரு சினிமா படைப்பாளி சினிமா கலைஞனை வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கணும் தவிர சாதி அடையாளப்படுத்துறதுக்கு கேவலமான ஒரு விஷயன்ற நான் யாருமே அடையாளப்படுத்தக்கூடாது. சினிமாங்க மட்டும் இல்லை, யாருமே சாதி வந்து ஒரு மேடையில் போய் அடையாளப்படுத்த வேண்டிய எங்கே தேவையோ அங்கே சொல்லித்தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. நம்ம ஏன்னா அரசே நம்மளை சாதிப்படுத்தி வச்சிருக்கு, எங்கே அதை சொல்லணுமோ அங்கே சொல்லிட்டு போ. ஒரு வேலை நிமித்தமாக போகிறீங்க அங்கே சொல்லிட்டு போங்க, இல்லை இந்த சாதியில் தான் நான் பெண்ணெடு பண்ணிக்கலாம் அங்கே சொல்லிட்டு போங்க. ஆனால் ஒரு பொது இடத்துல ஒரு அலுவலகத்தில் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பொது மேடையில் 100 பேர் 1000 பேர் 1,00,000 பேர் இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து நான் வந்து இந்த சாதின்னு சொல்கிறீங்கல்ல, அசிங்கமாக இல்லை அது? அப்புறம் அதுக்கப்புறம் என்ன மன்னிப்பு கேட்குறது? எல்லாம் அடித்த பிறகு தானே மன்னிப்பு கேட்குறீங்க. நேர்காணலில் பங்கு கொண்டமைக்கு நன்றி சார். நன்றிம்மா. நன்றி.